இந்த லட்சியம் பிசையாமல் பலி கொடுத்தால் அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வேங்கையாகப்பட்டது மானை வேட்டையாட வழக்கம். லட்சியம் பார்த்தா அந்த சிறியமா வலிமையற்றமா அந்த வேங்கையே கொன்றுவிடும். எதிர்மறையாக உள்ளது. ஒரு வேடனாகப்பட்டவன் உடுப்பை வேட்டையாடுவதற்கும் இந்த லக்கின பிரகாரம் பார்த்தா அந்த சிறிய உடுப்பானது அந்த வேடுவதையே கொன்றுவிடும். எதிர்மறையாக இருக்கின்றது. இதுவும் ஒரு அறம் என்று சொல்லக்கூடிய நாகமாகப்பட்டது தேரையை கொண்டு உண்பது வழக்கம். அந்த சிறிய தேரையாகப்பட்டது அந்த நாகத்தையே கொன்றுவிடும். சிங்கமாகப்பட்டது யானையை கொள்வதற்கும் அந்த யானையாகப்பட்டது சிங்கத்தையே கொன்றுவிடும். இதெல்லாம் நம்ம நேரம். அப்படி வலிமை மிகுந்தவர்கள் வலிமையற்று போவார்கள், வலிமையற்றவர்கள் வலிமை மிகுந்து போவார்கள். மாறாக இருக்கின்றது. இந்த லக்கினம் பிசகாமல் பலி கொடுத்தால் அது உங்களுக்கே ஜெயம். ஆனால் ஒன்று மாறுபாடுகளை ஏற்பட்டால் தவறினார் பாண்டவரை எங்களுக்கே ஜெயமண்ணா. மாறுபாடு ஆனால் மாறுபாடு ஆகும்படியா நம்ம செய்வோம். அண்ணா என் தவிர நம்ம தாய்க்கு நாடு நமது கோட்டினத்து மக்கள் தரத்திலே பேருமையோடு வந்திருக்கு. இந்த கதிரேறு பிள்ளை இந்த ஆர்மி இந்த சத்யா கோபி சத்யா இந்த உலகம் வந்து சேர்ந்து நம்ம நாடக லட்சம் கதை கொண்டு 21 அண்ணாவின் அதிகார